வணக்கம் நண்பர்களே. பணக்காரருக்கும் ஏழைக்கும் 24 மணி நேரம் தான். எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்கிறவங்களுக்காக தான் ஒரு குட்டி கதை வாங்க பார்க்கலாம். ஒரு அரசர் மக்களை ரொம்ப நல்ல வழியில் வழி நடத்திட்டு இருப்பார். நிறைய உதவிகள் செஞ்சு மக்களோட நன்மதிப்பை பெற்றிருப்பார். அப்படிப்பட்ட அரசர் சந்தையில் ஒரு நாள் அவரோட நண்பரை பார்க்குறாரு. அப்போது அவரோட நண்பர்கிட்ட நண்பா நலம் விசாரிக்கிறாரு. உடனே அவரும் எங்க நண்பா, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேது, யார்கிட்ட வேலை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க, நானும் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கும் தெரியவே மாட்டேங்குது, அதனால நான் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட அரசர் இன்னைக்கு சூரியன் மறையிற வரைக்கும் உனக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோ தங்கத்தையும் என்னோட அரண்மனையிலேருந்து நீ எடுத்துக்கோ, ஆனால் சூரியன் மறைஞ்சிட்டா நீ அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கக்கூடாது, அரண்மனை கதவு மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு நண்பர் ரொம்ப சந்தோஷமாக போய் வீட்டில் மனைவி கிட்ட நடந்ததை சொல்லுவாங்க. மனைவி அப்பா, நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு, நீங்கள் சீக்கிரமாக போய் தங்கத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டவர் இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ எனக்கு சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டுட்டு போய் அரண்மனையில் தங்கத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே ரொம்ப தூக்கம் வந்துடும். சரி, சாயந்தரம் வர டைம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவார். அவர் முழிச்சு பார்த்தா மதியம் ஆயிருக்கும். ஐயோ, மதியம் ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல, இப்போ கூட நம்ம போனோன்னா சூரியன் மறைகிறதுக்குள்ளே அரண்மனையை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிப்பார். அப்படியே வழியில் நடந்துகிட்டே போனால் அன்றைக்கி கடுமையான வெயிலாக இருக்கும். அவர் ரொம்ப டயர்டாகி அங்கே ஒரு மரத்தடியை பார்த்தோன்னே அங்கே கொஞ்சம் படுத்து தூங்கிடுவார். அப்புறம் திடீர்னு எழுந்துச்சு பார்த்தா சூரியன் லைட்டாக மறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரண்மனையை நோக்கி ஓடுவார். அதுக்குள்ளே சூரியன் மறைஞ்சிரும். அரண்மனை கதவும் பூட்டிடுவாங்க. அப்போ வெளியே நின்ன அரசர் இப்போ உனக்கு புரிஞ்சுதா, நீ பண்ணுற தப்பு என்னன்னு உனக்கு தெரியுதா, கடவுள் எல்லாருக்கும் 24 மணி நேரத்தை தான் கொடுத்துருக்காங்க, நீ காலத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் அதை சோம்பேறித்தனமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது தான். நான் உனக்கு கொடுக்க நினச்ச தங்கத்தை விட இன்னைக்கு நீ கற்றுக்கொண்ட பாடம் ரொம்ப உயர்ந்தது, அதனால இனி நீ தப்பு பண்ண மாட்ட, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நீ முன்னேறிடுவ அப்படின்னு சொல்லி அரசரும் அனுப்பி வச்சிருவாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு எல்லாருக்குமே பணக்காரன்னு சொல்லிட்டு எந்த பாரபட்சமும் இல்லாமல் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஒரு அற்புதமான கொடை 24 மணி நேரம் தான். அந்த நேரத்தை நம்ம கண்டிப்பாக நல்ல வழியில் பயன்படுத்தணும். நம்ம நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லைங்க, நாம் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் முக்கியம். அதனால் காலம் பொன் போன்றது, காலத்தை பொண்ணை போல கருதி கடமையை கண்ணை போல பண்ணுங்க, வாழ்க்கை சிறக்கும். நன்றி.